குடிச்சு விட்டு ஐயோ குடிச்சிட்டனே, தேவன் அடிச்சு, ஆண்டவரே உனக்கு எவ்வளவு பயப்படுற பாத்தீங்களா, நானு எவ்வளவு பயம் பாத்தீங்களா எனக்கு, இந்த பயத்தை தூக்கி குப்பையில போடு. இந்த பயம் தேவையே இல்லை. செஞ்ச பிறகு உட்காந்து செஞ்சுட்டே ஏன் செய்யறது எங்க அறிவு போச்சு? இந்த ரெண்டு பயத்துக்குள்ள வித்தியாசம் தான். நீ எந்த பயத்தோட வாழணும்? யோசேப்பின் பயமா, ஆதாமின் பயமா? இந்த வார்த்தையை என்னுடைய சபையில என்னுடைய ஊழியக்காரமா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சத்தியம். அதுதான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன். என்னுடைய சபையில் எனக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியம். நான் வாலிப பிள்ளையா இருக்கும்பொழுது எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இதை இன்னும் மறக்கல. பல வருஷங்கள் ஆச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட சத்தியம் இது. இன்னைக்கும் அந்த மைண்டில் வச்சிருக்கேன். அதுதான் இன்னைக்கு போதிக்கிறேன். இன்னைக்கு நான் போதகனா மாறும்போது எனக்கு இருக்க வாலிப பிள்ளைங்களுக்கு போதிக்கிறேன். நீ மற்றவங்களுக்கு போதிக்கணும். கர்த்தருக்கு பயப்படியா? பாவம் செய்யறதுக்கு முன்னாடி யோசி. ஐயோ செஞ்சா பாவம் செய்யக்கூடாது. இந்த எண்ணம் வரணும். அல்லேலூயா. அவர் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர். பாருங்க, ஒரு பயம் வந்தா அவன் என்ன செய்வான் தெரியுமா? முதல்ல ஒரு கர்த்தரை குறித்து பயம், ஒரு கர்த்தருடைய வார்த்தை, அந்த பயபக்தி, பயமும் பக்தியும் கலந்திருக்க வேண்டும். ஆதாம் கிட்ட பயம் வந்திருக்கலாம், பக்தி இல்லையே. யோசேப்பிடத்துல பயமும் இருந்தது, பக்தியும் இருந்தது. அதனாலதான் அவன் சிறந்தவனானான், எகிப்துக்கு ராஜாவானான். எகிப்துக்கு அவன் ராஜாவானது காரணம் என்ன? அவன் தேவனை குறித்த பயபக்தி அவனுக்குள்ளே இருந்ததுனாலே அவன் எகிப்துக்கு ராஜாவான். அல்லேலூயா, அல்லேலூயா.